எளிமையான ஆன்மீகத்தை ஒரு அகர்பத்தி மூலம் நாம் தொடங்கலாம். மனதை கொள்ளை கொள்ளும் பலவித நறுமணங்கள், சந்தனம், மட்டிப்பால், ஜவ்வாது, மகிழம்பூ மற்றும் ஃப்ளோரா வகை கைகளால் உருட்டப்படும் தரமான அகர்பத்திகள். இவை மட்டும் அல்லாது கோமதி சக்கரம், லக்ஷ்மி தேங்காய், அதிர்ஷ்ட சங்கு வகைகள் இவை அனைத்தும் தமிழகத்தின் அனைத்து சித்தர் பீடங்கள் மற்றும் சிவாலய விழாக்களில் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். தபால் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். தொடர்புக்கு குரு அகர்பத்தி, பே. ஆறுமுகம், 9659346395. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியில் மகான்களோடு நான் மற்றும் ஜீவபீட தரிசனம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த காணொலியில் நம்ம திருவண்ணாமலை மாவட்ட சிறப்பு காணொலிகளாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் சித்தர் பீடங்களை நம்ம தொடர்ந்து தரிசனம் செஞ்சு வந்துட்டுருக்குறோம். அதில் இது ஒரு 4வது பதிவு. இந்த 4வது பதிவில் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். சேஷாத்ரி சுவாமிகள் அவங்க ஜீவபீடத்தில் சடை சுவாமிகள், கண்ணாடி சுவாமிகள் மற்றும் 2-3 சிஷியர்கள் இருக்காங்க. அதை பற்றின விவரங்கள், வரலாறு எல்லாம் தனித்தனியான ஒரு பதிவுகளில் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருக்கோம், இன்னும் கொடுக்க இருக்கிறோம். அதனால் இந்த பதிவில் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி மட்டும் நம்ம ஒரு குறிப்பு சொல்கிறோம். அவருடைய வரலாறு, அவருடைய இதை மிக்க ரத்தின சுருக்கமாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் வரும். ஜீவபீட தரிசனங்களோடு அதோடைய பேக்ட்ராப்பில் இந்த வரலாறு பேசப்படும். தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை மாவட்ட சித்தர்கள் பீடங்கள் 46 சித்தர் பீடங்கள் நம்ம தரிசிக்கணும் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் இது வரைக்கும் ஒரு 8-10 சித்தர்கள் பற்றி நம்ம போயிருக்கோம். இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை நம்ம பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியில் இன்று நாம் காண இருக்கும் ஜீவபீட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு. திருவண்ணாமலையில் மகான் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் சேஷாத்ரி சுவாமிகள். இவர் அம்பாள் உபாசகர், அண்ணாமலை ஆண்டவன் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர். இவர் பிறந்தது 1870 வருடம் ஜனவரி மாதம் 22ஆம் நாள் சுக்ல வருடமாகும். வந்தவாசியில் உள்ள வழூர் என்ற கிராமத்தில் வசித்து வந்த வரதராஜர் மரகதம்பாள் அவர்களின் புதல்வராக காமாட்சி தேவியின் அருள் ஆசையினால் அவதரித்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். இவர் கருவில் திருவருள் பெற்ற சுவாமிகள் ஆவார். சேஷாத்ரி சுவாமிகள் குழந்தையாக இருக்கும் காலத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாகம் தொடங்கியது. ஒரு நாள் தாயார் மரகதம் 4 வயது குழந்தை சேஷாத்ரியுடன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். வழியில் ஒரு பொம்மை வியாபாரி சிறிய நவநீத கிருஷ்ண விக்கிரகங்களை ஒரு சாக்குப்பையில் கொண்டு வியாபாரம் செய்திருக்கிறார். சிறுவன் சேஷாத்ரி தன் தாயிடம் பூஜை செய்ய ஒரு விக்கிரகம் வேண்டுமென கூறி விக்கிரகத்தை தொட்டான். வியாபாரியோ இப்பொழுதுதான் வியாபாரத்தை ஆரம்பிப்பதாகவும் குழந்தை
இனாமாகவே எடுத்துக் கொள்ளட்டும் என கூறி காசு வாங்க மறுத்துவிட்டார். மறுநாளும் மரகதம் அம்மாள் சேஷாத்திரியுடன் கோவிலுக்கு செல்லும் போது வியாபாரி தாயின் கால்களில் வீழ்ந்து வணங்கி தங்கக்கை என்ற சிறுவனின் கரங்களை பிடித்து கண்களில் ஒற்றிக் கொண்டான். பெரிய பெரிய திருவிழாக்களில் கூட 100 பொம்மைகளை விற்றாலே அதிகம். நேற்று ஒரே நாளில் 1000 பொம்மைகள் விற்றன. குழந்தையின் கை தங்கக்கைதான் என போற்றினார். அன்று முதல் மக்களும் சிறுவனை தங்கக்கை சேஷாத்திரி என்றே அழைக்கலாயினர். நாளடைவில் சுவாமிகள் தினமும் 3 வேளையும் குளிப்பார். இடையிடையே ஏதோ அசுத்தம் ஏற்பட்டதென்று சொல்லி அடிக்கடி நீராடுவார். ஊரார் இவரை நீர்க்காக்கை என்று அழைத்தனர். எப்பொழுதும் தீர்த்த பாத்திரத்துடன் இவர் இருப்பார். சங்கரத்தாழ்வார் சன்னதியில் உட்கார்ந்து ஜபம் செய்வார். காமாட்சியம்மன் சன்னதியிலும் சுவாமிகளை காணலாம். சுவாமிகள் எண்ணெய் தீர்த்திக் கொள்வதில்லை. சுவாமிகளின் உபாசனை முறைகளை கண்டு சுற்றத்தார் அன்பு தொல்லை தருவதால் சுவாமிகள் கோவிலில் ஜபம் செய்வதை நிறுத்திவிட்டு இரவில் மயானத்திற்கு போய் உபாசனை செய்து வந்தார். சுவாமிகளை வெளியே அனுப்பாமல் வீட்டிற்குள் கட்டி வைத்து பூட்டியும் பார்த்தார்கள். சுவாமிகளோ கதவை உட்பக்கம் தாளிட்டுக் கொண்டு 3-4 நாட்கள் வரை திறக்க மாட்டார்கள். கட்டுப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க சுவாமிகளின் மயான ஜபமும் அதிகரித்தது. மயான ஜபம் கூடாது என்று ஆட்சேபித்ததால் பரசுராம சாஸ்திரிகளோடு சுவாமிகள் 3 மணி நேரம் வடமொழியில் தர்க்கம் செய்திருக்கிறார். சுவாமிகள், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி உபாசகன், உபாசகனுக்கு காலதேச வர்த்தமானங்கள் கிடையாது என்று ஆதாரங்களை காட்டி பெரியவரை பதிலுரைக்க முடியாமல் செய்தார் சேஷாத்திரி சுவாமிகள். பெரியவரோ மயானத்துக்கு போய்விட்டு வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்றார். சுவாமிகளும் அப்படியே என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி கோவில் குளம் என்று சுற்றி கொண்டிருந்தார். அன்று சுவாமிகளின் தந்தைக்கு சிரார்த்த நாள். வெகுபாடுபட்டு சுவாமிகளை அவரது சிற்றப்பா வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். சுவாமிகளோ, நான் சன்னியாசி, சன்னியாசிகளுக்கு கர்மம் கிடையாது, தொல்லை தராதீர்கள் என்று தடுத்தும் சிற்றப்பா கேட்கவில்லை. சுவாமிகளை ஓர் அறையில் தள்ளி பூட்டினார்கள். சுவாமிகளின் தம்பி நரசிம்ம ஜோசியர் சிரார்த்தம் நடத்த தொடங்கினார். சிரார்த்தம் முடிந்து பித்திருக்களின் ஆசி பெற வேண்டிய நேரத்தில் சிற்றப்பா கதவை திறந்திருக்கிறார். உள்ளே சுவாமிகள் இல்லை. மாயமாய் மறைந்து விட்டிருக்கிறார். ஊரெங்கும் செய்தி பரவியது. பெரிய மகானாக அல்லவா இருந்திருக்கிறார், அவரது பெருமை தெரியாமல் இருந்து விட்டோமே என்று வருந்திருக்கிறார்கள் அனைவரும். வீட்டை விட்டு மாயமாய் மறைந்த சுவாமிகள் சில காலம் மாமண்டூர் கிராமத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் குகையில் தவம் செய்திருக்கிறார். பின்னர் வேலூர், வாணியம்பாடி, ஆவத்தம்பாடி, குறிஞ்சிக்குப்பம் வழியாக திருவண்ணாமலை வந்தடைந்திருக்கிறார். சுவாமிகளுக்கு அப்பொழுது 19 வயது. 1989 ஆண்டு காஞ்சிபுரத்தை விட்டு புறப்பட்ட சுவாமிகள் முக்தியடைந்த 1929 ஆண்டு வரை 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையை விட்டு நகரவே இல்லை. சுவாமிகள் தன் தேகத்தை மறந்தனர். அழுக்கு மலிந்த ஆடைகள், நிலையாக ஓரிடத்தில் இருக்க மாட்டார். தேரடி, சடச்சி மடம், கோபுரவாயில், சிவகங்கை படிக்கட்டு, சாது சமுத்திரம் முதலிய பல இடங்களிலும் இருப்பார். எந்த கடைகளிலும் சுவாமிகள் நுழைவார். கல்லாவிலிருந்து காசுகளை அள்ளி விளையாடுவார். அன்று அந்த கடைகாரர்களுக்கு யோக திசைதான். சுவாமியை ஒரு பெரிய ஞானியாகவே ஊர் மக்கள் மதித்தனர். பாதிகள் தம்மை வணங்குவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். நல்லவர்களை கண்டால் மனம் மகிழ்ந்து அன்பு காட்டுவார். ரமண மகரிஷி, வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் போன்ற மகான்கள் சேஷாத்திரி சுவாமிகளின் ஆசி பெற்றவர்களே. சுவாமிகளின் மகிமைகள் ஏராளம், தாராளம். கன்னி பெண்களை தொட்டால் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணமாகிவிடும். தீராத நோயாளிகளை தொட்டால் நோய் அகன்றுவிடும். எல்லா பெண்களையும் தாயை போன்று வணங்குதல், நினைத்த மாத்திரத்தில் கருணை வரவழைத்தல், அடயோகம் அதாவது தண்ணீருக்குள் மூழ்கி தவமிருத்தல் போன்றவைகளில் வல்லவராயிருந்தார் சேஷாத்திரி சுவாமிகள். அவ்வாறு அடயோகம் செய்து குளத்திலிருந்து பல வண்ணங்களிலான மணல் எடுத்து வந்து அதனை கையிலாக திரித்து காட்டுவாராம். ஒரு பெரிய விபத்து நடக்க இருந்ததினை அறிந்து ரயிலை நிறுத்தி மக்களின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார் சேஷாத்திரி சுவாமிகள். பல இஸ்லாம் சகோதரர்கள் சுவாமிகளின் பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். சுவாமிகள் சாதி, இனம், மதம் பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரிடமும் அன்புடன் இலக்கியிருக்கிறார். ஒருமுறை திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வழியே வந்து கொண்டிருந்த சுவாமிகள் திடீரென்று அந்த திருமண கூடத்தின் சமையல் அறையில் நுழைந்தார். ஒரு பாத்திரத்தில் நிறைந்திருந்த சாம்பாரை கீழே தள்ளினார். பின்பு அந்த பாத்திரத்தில் இறந்து கிடந்த விஷம் நிறைந்த பாம்பினை காட்டிவிட்டு சென்றார். ஓடோடி வந்து மக்களின் உயிரை காப்பாற்ற மகான்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதற்கு சேஷாத்திரி சுவாமிகள் மிகப்பெரிய உதாரணமாய் விளங்குகிறார் என்றால் மிகையாகாது. ஒருமுறை 1909 ஆண்டில் இவர் திருவண்ணாமலை ஆலய தேரடி தெருவில் நின்று கொண்டிருக்கையில் மேலே வானத்தை பார்த்து தலை உயர்த்தியவர் வெகு சப்தமான குரலில் விட்டோபா போகிறான் பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அன்று நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், போலூரில் அன்று விட்டோபா சுவாமிகள் தன் ஜீவ உடலை விட்டு நீங்கி இருந்திருக்கிறார். அதனைத்தான் சேஷாத்திரி மகான் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை ஆலய வளாகத்தில் இருந்த பாதாள லிங்க சந்நிதிக்குள் மோன நிலையில் பாதியாய் இணைத்து விட்டிருந்த பகவான் ரமணருக்கு பாதுகாப்பு அளித்து, யாம் பார்வதி தேவி, இதோ என் மகன் கந்தன் என்று அவரை இந்த வெளி உலகுக்கு அறிவித்து வெளியே அழைத்து வந்தவர் இம்மகான். இவ்வாறு 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையில் நடமாடும் தெய்வமாய் விளங்கிய சுவாமிகள் 4/1/1929 ஆண்டில்
சிவனடியாராகிய சின்ன குருக்கள் வீட்டு திண்ணையில் மகா சமாதி அடைந்தார்கள். திருவண்ணாமலையில் மலைக்கு தென்புறம் செல்லும் கிரிவல பாதைக்கு செங்கம் சாலை என்று பெயர். அந்த சாலையின் கிழக்கு பாகத்தில் சாலைக்கு வடபுறம் ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரமம் அமைந்துள்ளது. அந்த ஆசிரமத்திற்குள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதி கோவில் அமைந்துள்ளது. இந்த பீடத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மகான் சேஷாத்ரி முக்தி அடைந்த போது அவருடைய ஜீவாலய சமாதிக்கு உண்டான தெய்வீக காரியங்களை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் பகவான் ரமண மகரிஷி. கர்மயோகி, ஞானத்தாய், இகபர சௌபாக்கியவதி பிரம்மரிஷி அன்னை உமாதேவியார் வாய்மொழி மூலமாக சூட்சமத்தில் இயங்கி சித்துக்கள் பல புரிந்து வந்திருக்கிறார் இந்த மகான். மகானின் திருமேனி அடங்கி இருக்கும் அந்த ஜீவசமாதி கோவில் பக்தர் பலரையும் வேக்க வைத்து வல்லமையோடு வாழ வைக்கும் அற்புத திருக்கோவிலாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 1929 வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் நாள், விபவ ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள் மகான் இறைவனுடன் கலந்தார். திருவண்ணாமலை சித்தர்பீட வரிசையில் மீண்டும் மற்றொரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். நமः சிவாய. 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 நமः சிவாய.
நாம ஒருவேளை சாப்பிடலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோமோ அந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்து போகும்போது பசியால் வாடும் ஒரு ஏழைக்கு ஒருவேளை சோறு நீங்க கொடுத்தீங்கன்னா சித்தருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். உங்களால கொடுக்க முடியலன்னா சித்தர்கள் திருவடி இருகரம் கூப்பி உங்களுக்காக சேவை செய்ய காத்திருக்கிறது. இங்க இருக்கிற நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களால் முடியவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.